பாப்பாவை ஸ்கூல் பஸ் ஏற்றி விடுற இடத்துல என்னடா சிஸ்டர்ன்னு பார்க்குறீங்களா? ப்ராஜெக்ட் ஒர்க்குங்க. நேற்று சொன்னதை மறந்து போயிட்டேன்னா, பஸ் ஏற்றி விடுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஞாபகமே வந்துச்சு. அதோட எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒன்று கிறுக்கி உங்கள் வாத்து செஞ்சு அனுப்ப சொன்னாங்க. நான் கோழி செஞ்சு அனுப்பிட்டேங்க. சாட்டில் செஞ்சுட்டு அங்கே பஸ் ஏற இடத்துல தான் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 5 நிமிஷத்தில் ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு. வெயிலுக்கு அதுக்கும் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு டென்ஷன் வேற தலைக்கேறிடுச்சு. அதோட இன்னைக்கு சிம்பிளாக தான் வந்து லஞ்ச் பண்ணியிருந்தேன். எக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணிட்டு கோபி மஞ்சூரியன் மாதிரி ஆனால் ப்ரக்கோலி மஞ்சூரியன் பண்ணியிருந்தேன். என் ஸ்டைலில் சும்மா எதையோ கலந்து எல்லா சாஸையும் ஊற்றி காலிஃப்ளவர் பொரிக்கிற மாதிரி ப்ரக்கோலியை பொரித்து அதுக்கப்புறம் சாஸெல்லாம் விட்டு குடமிளகாலாம் வெட்டி போட்டு அதுக்கப்புறம் என் பொண்ணு இது சாப்பிட மாட்டாங்க ப்ரக்கோலி, அதனால் அவங்களுக்காக கொஞ்சம் காளானும் ஆட் பண்ணியிருந்தேன். நல்லா தாங்க வந்துருச்சு. ஸோ ப்ரக்கோலி மஞ்சூரியன் மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எள்ளு போட்டிருந்தேன். ஸோ இன்றைய நாளே பார்த்திங்கன்னா ஒரே பரபரப்பான நாள் தாங்க. அப்புறமா சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பாப்பாவை போய் கூப்பிட்டுட்டு வந்தாச்சு. செம்ம வெயிலுங்க, நிற்கவே முடியல. பாப்பா பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணலே